ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூகாஸ் 4:18. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். உலகை பார்த்துவிட்டு வெறுமனே திரும்பி செல்ல யாரும் உலகுக்கு அனுப்பப்படுவது இல்லை. எல்லோரின் வாழ்வும் உலகுக்கு ஏதோ ஒன்றை சொல்லித் தருகிறது. ஒருவர் இருக்கும் பொழுது அவரது முக்கியத்துவத்தை உணருவதை விட அவரின் மறைவிற்கு பின்னரே அவரது இருப்பின் அவசியத்தை உணர முடிகிறது. ஒவ்வொருவரும் கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டு அவரின் ஆவியால் நிரப்பப்பட்டு உலகுக்கு அனுப்பப்பட்டவர்கள். நம்மை பற்றிய உயர்ந்த எண்ணம் தன்மதிப்பை தரும். தன்மதிப்பு அடுத்தவர் முன் தலை நிமிர்ந்து நிற்க தன்னம்பிக்கையை தரும். தன்னம்பிக்கை நல்லதை செய்ய துணிவை தரும். நமது பிரசன்னம், செயல் அனைத்தும் வாழ்விழந்தோருக்கு, தேவையில் இருப்போருக்கு ஆறுதலை, விடுதலையை தருவதாக அமைய வேண்டும். நாம் கடவுளுடையவர்கள், கடவுளின் அருள் பெற்றவர்கள். நம் வாழ்வு முகவரி இழந்தோருக்கு அடையாளத்தை தருவதாக, ஆன்மாவை தொலைத்துவிட்டு உலகின் பின் ஓடுவோருக்கு ஆண்டவரை தருவதாக அமைய வேண்டும். சிந்தனை: கடவுளோடு தொடர்பில் இருக்கும் ஆன்மாவால் தான் அவர் தரும் அருளையும் உணர முடியும். ஜெபம். இயேசுவே, உலகோடு என் வாழ்வு முடிந்துவிட்டது என்றிராது விண்ணகத்துக்கு உரியவற்றை உரிமையாக்கிக் கொள்ள அதிக தாகத்தோடு செயல்படவும், எப்பொழுதும் என் ஆன்மா உம்மோடு தொடர்பில் இருக்கவும் உம் அருளால் எம்மை நிரப்பும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை
கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
சொன்ன வாக்கு இதுவே, யாக்கோப்பின் இறைவன் சொன்ன வாக்கு இதுவே. நெஞ்சே நீ கலங்குவாயோ, நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. தஞ்சம் நீயும் தந்திட்டால் விண்ணையும் நான் திறப்பேன், ஆசீரை பொழிந்திடுவே. உந்தன் கூரை போக்குவேன், எந்தன் கரம் திறப்பேன், என் வாக்கு மாறிடுமோ. தஞ்சம் நீயும் தந்திட்டால் விண்ணையும் நான் திறப்பேன், ஆசியை பொழிந்திடுவே. உந்தன் கூரை போக்குவேன், எந்தன் கரம் திறப்பேன், என் வாக்கு மாறிடுமோ. யாக்கோப்பின் இறைவன் சொன்ன வாக்கு இதுவே, யாக்கோப்பின் இறைவன் சொன்ன வாக்கு இதுவே. நெஞ்சே நீ கலங்குவாயோ, நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. உள்ளம் நீயும் திறந்தால் வெள்ளம் போல ஆசிரை பொழிந்திடுவேனே அன்றோ. உந்தன் கூரை போக்குவேன், எந்தன் கரம் திறப்பேன், என் வாக்கு மாறிடுமோ. உள்ளம் நீயும் திறந்தால் வெள்ளம் போல ஆசிரை பொழிந்திடுவேனே அன்றோ. உந்தன் கூரை போக்குவேன், எந்தன் கரம் திறப்பேன், என் வாக்கு மாறிடுமோ. யாக்கோப்பின் இறைவன் சொன்ன வாக்கு இதுவே, யாக்கோப்பின் இறைவன் சொன்ன வாக்கு இதுவே. நெஞ்சே நீ கலங்குவாயோ, நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, உள்ளத்தின் பாரத்தை கொட்டி கொட்டி வேண்டிடு, விண்ணப்பம் கேட்டிடுவா. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. நெஞ்சே நீ நம்பிக்கை கொண்டே வந்தே, நீ இயேசுவிடம் வந்தே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள்